உங்களுக்கு வால்யூம் ப்ரொஃபைல் ஏற்கனவே சொன்னது தான். இப்போ நான் பேங்க் நிஃப்டி சார்ட் எடுத்திருக்கேன். நான் ப்ரீவியஸ் டே அனலிசிஸ் பண்ணும்போது என்ன சொல்லியிருந்தேன், டி ஷேப்போ பி ஷேப்போ தான் நீங்கள் செல் பண்ணக்கூடாது. இப்போ பாருங்க, இங்க இடத்துல ஃபுல்லாக வால்யூம் இருக்கா, மார்க்கெட்டிங்கை வந்தால் நீங்கள் எதுவுமே பண்ணக்கூடாது. ஏன்னா இட் ரிசம்பிள்ஸ் a டி ஷேப். ஸோ டி ஷேப்னு வந்தால் மோஸ்ட் ப்ராபப்ளி மார்க்கெட் சைட் வேஸ்ட்டாக போகும். எனக்கு அதுவும் டவுட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் ப்ரீவியஸ் 2 டேஸை ட்ராப் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே பாருங்க, எனக்கு இந்த ரீஜன்லேயும் இந்த ரீஜன்லேயும் தான் எனக்கு வால்யூம் அதிகமாக இருக்குது. ஸோ மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்க போகுது. அதே மாதிரி பாருங்க, மார்க்கெட் இதே ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கு. இதே தான் நான் சென்செக்ஸ் சார்ட் எடுத்தாலும் சரி, நிஃப்டி சார்ட் எடுத்தாலும் சரி. இப்போ நான் சென்செக்ஸ் சார்ட் எடுக்கிறேன். நான் சென்செக்ஸ் சார்ட் எடுத்து வச்சுக்கோங்களேன். இங்கே பாருங்க. ஸோ நான் இது வரைகிறேன்னா எனக்கு இங்கே எல்லா இடத்துலையும் எனக்கு வால்யூம் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், 2 டேஸ்க்கு சேர்த்து ட்ராப் பண்ணுறேன். இப்போ 2 டேஸ்க்கு சேர்த்து ட்ராப் பண்ண என்ன இருக்குது, இங்கே எனக்கு அதிக வால்யூம் இருக்குது, அதே மாதிரி இங்கே எனக்கு அதிக வால்யூம் இருக்குது. கரெக்டாக? அதே மாதிரி பாருங்கள், மார்க்கெட் இதுக்கு மேலே எனக்கு பிரேக் அவுட் கொடுக்கல. ஸோ இப்போ நான் வந்து 3 டேஸ்க்கு வரைகிறேன். இப்போ நான் 3 டேஸ்க்கு கண்டினியூ பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்டில் வால்யூம் இங்கே தான் இருக்குது. அதே மாதிரி எனக்கு வால்யூம் கன்ஃபர்மேஷன் இங்கே வந்துருச்சா. இது ஒன்ஸ் இதை விட்டு பிரேக் ஆனால் தான் நம்ம வந்து எதுவாக இருந்தாலும் சொல்ல முடியும். ஓகே, இப்போ நான் 4 டேஸ்க்கும் வால்யூம் ப்ரொஃபைல் ட்ரா பண்ணலாம். இப்போ நான் 4 டேஸ்க்கு வால்யூம் ப்ரொஃபைல் ட்ரா பண்ணேன்னா பாருங்க, நெக்ஸ்ட் வால்யூம் எனக்கு எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஸோ மார்க்கெட் இங்கேருந்து இது வரைக்கும் ட்ராவல் ஆக நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது.